கம்பராமாயணம்ங்கிறத வெறும் பிரம்மாண்டங்களை வச்செல்லாம் சொல்லக்கூடாது. சின்ன சின்ன உணர்வுகள். நான் கூட இப்போ அன்றைக்கி ஒரு சேனலில் பார்த்தேன். வீட்டிலேருந்து கிளம்பி போகிறேன். அப்போ அந்த கம்பராமாயணம் ஓடிக்கிட்டுருக்கு. கம்பராமாயணம் இல்லை, ராமாயணம் ஓடிக்கிட்டுருக்கு, வால்மீகி ராமாயணம். அதில் அந்த சீதா கல்யாணம். ராமர் சீதைக்கு மாலை போடுறாரு, சீதை ராமருக்கு மாலை போடுறோம். ராமர் உயரமாக கிரீடம் வச்சுருக்கார், சீதை குள்ளமாக இருக்கிறாங்க. அது நம்ம வழக்கமாக அப்படி தான் நம்ம இப்போ ஒரு மாலை போடுறப்ப அப்படி போடுறாரு, கரெக்டாக கழுத்தில் விழுந்துடுது. சீதை இப்படி பார்க்குறாங்க, போட முடியுமான்னு. அவர் கொஞ்சம் வேணும்னே பேசாமல் இருக்கார், குனிஞ்சு கொடுக்காமல் நிற்கிறார். இப்போ இந்த காட்சியில் வசனம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. சட்டுன்னு இலக்குவன் என்ன பண்ணுறான், வந்து அண்ணன் காலை தொட்டு கும்பிட்றான், இப்படி தொடுறான். உடனே அவனை தூக்கம் இருக்கா குனிகிறாரு, சீதை மாலை போட்டுறாங்க. இப்போ இந்த காட்சியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அதாவது இன்னும் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வரல, அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்கிற விஷயத்தில் அது கஷ்டம் இல்லை தான், இருந்தாலும் அந்த ஒரு உணர்வோடு அந்த கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த நகையெல்லாம் அண்ணியுடைய நகையான்னு பாருன்னு கேட்குறாங்க. அவன் கழுத்தில் இருக்கிற அணி, கையில் போடுற அணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு காலில் போட்டிருக்கக்கூடிய மெட்டியை பார்த்தோன்னே எங்கள் அண்ணி இதுதாங்கிறான். ஏன்னா அவன் தினம் வணங்குற இடம் வந்து கால் தான். முகத்தை கூட நிமிர்ந்து பார்த்ததில்ல அவன்.